வாங்க அன்பு கடகராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக இந்த சனி பெயர்ச்சி பலன்கள், அதாவது மார்ச் 6க்கு பிறகு உங்களுக்கு இது கண்டிப்பாக நடந்தே தீரும். 30 வருடங்களுக்கு பிறகான உங்களுக்கு சிறப்பான சனி பெயர்ச்சியாக இது பார்க்கப்படுகிறது. இதுவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனியா இருந்த சனி பகவானானவர் அங்கிருந்து விலகி உங்களுக்கு பாக்கிய சனியா மாறுறார். இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்பான பாக்கியங்களும் ஏற்றங்களும் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தில் ஒரு சிறப்பாக பார்க்கப்படுற வேலையில் மூன்றாவது பார்வையா லாபஸ்தானத்திலும் 7வது பார்வையா பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்திலும் 10வது பார்வையா ரண ரூண ரேகஸ்தானத்தில் பார்க்கிறார். இப்படி பார்க்கிறப்போ உங்களுக்கு எண்ணிலடங்கா நிறைய நன்மைகளும் ஏற்றங்களும் கிடைக்க போற வேலையில இந்த கடகத்தை பொறுத்தவரை புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் ஆயில்யம் அப்படிங்கிற நட்சத்திரங்களும் இருக்கு. உங்களுக்கான பொது பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, நட்சத்திர பலன்கள் என்னங்கிறது எல்லாமே நம்ம இங்க விரிவா பார்க்கலாம். அதை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. கடகராசி அன்பர்களே, இந்த கால நேரம், அதாவது இந்த சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு இதுவரை இருந்த மனத்தாங்கல்கள் மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் அனைத்து விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றம் முன்னேற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் பெற போறீங்க. இந்த கால நேரத்தை பொறுத்தவரை இந்த கால நேரம் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்பான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு தரப்போகுது அப்படிங்கிறத இந்த கால நேரத்தோட ஒரு சிறப்பாக பார்க்கப்படுது. இப்படி ஒரு சிறப்பு இருக்கவில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை சார்ந்த மற்ற விஷயங்கள், உங்களுக்கு தொழில் வியாபாரம் அதே போல குடும்ப வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம இங்க விரிவாக பார்க்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா நீங்க பேசும்போது பிறரை கவர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது உங்களோட சொல் இருக்கு இல்லையா, அந்த சொல்லால் நீங்கள் ஏற்றங்கள் பெறதுக்கான வாய்ப்புகளும் நன்மைகளும் இங்கே அதிகமாக இருக்க. அதே வேலை பார்த்தீங்கன்னா இந்த கால நேரங்களில் நீங்கள் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக தேடுவீங்க. அந்த முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் தான் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் பல்வேறு ஏற்றங்களை கொண்டு தரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நல்லவர்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவு தரரோட அனுகிரகங்களும் ஆதரவும் இந்த கால நேரத்தில் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் இந்த கால நேரத்தில் அதிகமாகும். இந்த ஆன்மீக எண்ணங்கள் காரணமாக உங்களுக்கு வெற்றிகள் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் பெயரும் புகழும் அதிகம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாயோட ஆதரவு முழுசாக கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட குலதெய்வத்தோட வழிபாடு உங்களுக்கு பல்வேறு வகையான அனுகூலங்களை இந்த கால நேரத்தில் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். விவசாயம் சார்ந்து இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை இருந்த பிரச்சனைகள், அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட பக்கத்தில் இருக்க நிலம் இல்லை பார்த்தீங்கன்னா உங்கள் சகோதர சகோதரிகள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு இந்த கால நேரத்தில் அனைத்து விதமான தடைகள் ஏமாற்றங்கள்லாம் விலகி உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. அந்த குலதெய்வத்தின் அருளால் உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் சீரும் சிறப்பமாக வரப்போகுது அப்படிங்கிறத இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படவில்லை. நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. வேலையில் இருக்கிற சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவியின் பெயரில் சொத்துக்கள் இல்லை நகை வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த பயணங்கள் சார்ந்த உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். பயணங்கள் சார்ந்த வெற்றிகள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வீட்டை விட்டு வெளியே தங்கிறதுக்கான சூழல் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த கால நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அந்த பொறுமையானது உங்களுக்கு ஏற்றங்களையும் வெற்றிகளையும் மேலும் இரட்டிப்பாக்குறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அரசு தனியார் துறையில் இரண்டிலையுமே வேலை புரியவர்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயங்களில் முன்னெச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ஒன்று பதவி உயர்வு இல்லை பண உயர்வு, ரெண்டில் ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்கவில்லை. தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் தொழிலில் உங்களுக்கு லாபங்களும் அனுகூலமான சூழ்நிலையும் நிலவும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சுய தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க. அப்படி கண்ணும் கருத்துமாக இருக்கிறப்ப என்னன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ஏற்றங்களும் ஆதாயமும் அதிகமாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரம் இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்க போகுது. அங்கங்கே சிறு தடைகள் தடுமாற்றங்கள் அது மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவே காணப்படுது. இதனால் ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கை
வாழ்க்கையில் நீங்கள் வந்து இந்த கால நேரத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களில் பொருளாதார சார்ந்த ஏற்றங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிறு மனசோர்வுகள் அங்கங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முழு உழைப்பின் காரணமாக என்னாங்கன்னா அந்த மனசோர்வு எல்லாம் பனி போல் விளங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் போல் வந்து பிரகாசிக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு அதிகமாக இந்த கால நேரத்தில் பாடுபடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைத்த இடம் தெரியாமல் குழப்பம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே வேளை உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். இதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே போல் நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க. அந்த உணவு எடுத்துக்கிறப்ப என்னங்கன்னா உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் வந்து வெளியேற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக இங்கு பார்க்கப்படுது. இப்படி இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக அது வந்து பார்க்கப்படுற அதே வேளை உங்களுக்கு மேலும் எந்த வகையான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே விரிவாக பார்க்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கலை சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறதுக்கான காலம் நேரம் சூழல் இது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குரு சிஷ்ய உறவுகள் இந்த கால நேரத்தில் அதிகமாக வந்து உங்களுக்கு ஏற்றங்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களோட முன்னோடியாக இருக்க நடிகர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் நாவடக்கம் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும். அதை தாண்டி வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நாவடக்கத்தோடு இருக்கப்ப என்னங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகளும் ஏற்றங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறது முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. அரசியலில் ஏற்பட்ட குழப்பங்கள் அதே போல் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்த சூழ்நிலையெல்லாம் மாறி உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்க போது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இந்த கால நேரத்தில் நிதானமாக நடந்துக்கோங்க. இந்த நிதானமானது உங்களுக்கு ஏற்றங்களை பெற்றுத்தரும். நிதானமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனமாக செயல்படுங்க. அப்படி நிதானம் மற்றும் கவனத்தோடு இருக்கப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க. அப்பப்போ செய்கிற விஷயங்களை அப்பப்போ வந்து சரியாக செஞ்சுருங்க. அது வந்து உங்களுக்கு தேவையில்லா பல பிரச்சனைகள் வந்து விலகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் நீங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அதிகமாக பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நண்பர்கிட்ட பழகிறப்ப மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சிந்திச்சு செயல்பட வேண்டியது இந்த கால நேரத்தில் ரொம்பவே அவசியமாக இருக்குது. நண்பர்களால் தேவையில்லா பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் காணப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். பரிகாரங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திங்கட்கிழமைகளில் கொஞ்சம் விரதம் இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்து பார்த்தீங்கன்னா முருகனை வணங்க. முருகனின் அருளால் உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முருகனின் அருள் உங்களுக்கு தேவைப்படுறதுனால முருகனை வணங்க. முருகனோட அருளால் உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் யாராலையும் தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது. இதுவரை உங்களுக்கான பொது பலன்கள் அதே போல் வந்து பரிகாரங்களை பார்த்த வேளையில் உங்களுக்கான நட்சத்திர பலன்களை நாம இங்க பார்க்கலாம். முதலாவதா பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதம். இந்த கால நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சியால் எதையும் வந்து துணிச்சலா வந்து எதிர்கொண்டு முடிப்பீங்க. இந்த துணிச்சலான எதிர்கொண்டு முடிக்கிறப்ப என்னங்கன்னா இது உங்களுக்கு ஏற்றங்களையும் லாபங்களையும் சிறப்பாக பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். உங்க திறமையான பேச்சின் மூலமா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் பல்வேறு வெற்றிகள் இந்த கால நேரத்தில் சீரும் சிறப்புமாக வரும் அப்படிங்கிறதா இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக இருக்குது. எதிர்ப்புகள் குறையும். அதே போல் பண வரத்துகள் கூடி உங்களுக்கு தடைகள் தடுமாற்றங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் சீரும் சிறப்புமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக பார்க்கப்படுது. இப்படி ஏற்றங்கள் சீரும் சிறப்புமாக இருக்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக காணப்படுது. இந்த ஏற்றங்களையும் இந்த விஷயங்களையும் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு முருகனின் அருள் தேவைப்படுது. நீங்கள் முருகனை வணங்க. அதே போல் நீங்கள் நேர்மையாகவும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற குணம் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு மேலும் ஏற்றங்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி வந்து முதல் நட்சத்திரத்திற்கு இருக்கவில்லை. இரண்டாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூசம். இந்த பூசத்தை பொறுத்தவரை இந்த மாதம் நீண்ட நாட்களாக இழுத்துக்கிட்டே இந்த விஷயம் பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் சரி அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடியறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அதில் வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களோட பேச்சாற்றல் சிறப்பாக வெளியிடும். இந்த பேச்சாற்றலால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வெற்றிகளும் ஏற்றங்களும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி உங்களோட நட்பு வட்டாரத்தில்
உங்களோட பேரும் புகழும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாராட்டுகளும் அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான பண வரத்து அப்படிங்கிறது யாராலையும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே காணப்படுது. இப்படி பார்த்தீங்கன்னா 2 நட்சத்திரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியானது சிறப்பாக இருக்கவில்லை. நம்ம 3வது நட்சத்திரத்தை பொறுத்தவரை ஆயில்யம். இந்த ஆயில்யத்தை பொறுத்தவரை இந்த சனி பெயர்ச்சியானது உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு புது தெம்பை கொண்டு வந்து தரும். அதே போல் எதிர்பாராத உதவிகள் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தை கண்டிப்பாக நீங்கள் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண வரத்து அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட சீரும் சிறப்பமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இதே வேளை உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம். கூடுதல் பொறுப்புகளால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். ஆனாலும் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதுவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் புதிய முயற்சிகள், அதாவது புதிய வியாபாரம் தொடங்குறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க. அது பாதியிலே நின்றுருக்கும். ஆனால் அந்த பாதியில் நின்றது எல்லாமே இப்போ உங்களுக்கு திருப்பி வரப்போகுது. திருப்பி வரதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை சார்ந்த ஏற்றங்களும் அதை சீரும் சிறப்பமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதே போல் 12 ராசிகளுக்கான வாரப்பலன்கள் தினப்பலன்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு